ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிசம் எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு ஒரு பேஸ் அட்டை இதுமாரி சார்ட் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதில் சைடில் டேப்லாம் ஒட்டி அதுக்கடுத்தது இதுமாரி மைக்ரோ சுவிட்ச். இது ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் இது ஆன் ஆகும். இது மைக்ரோ சுவிட்ச். இது அதுக்கடுத்தது பேட்ரி 9 வோல்ட் பேட்ரி. அதுக்கடுத்தது ஒரு நாபு 9 வோல்ட் நாபு. அதுக்கடுத்தது ஒரு ஸ்டீல் ஆணி. இது ஸ்டீல் ஆணியில் இது வந்து கேஜி வந்து ஒரு 28 கேஜி வரும். இதில் வந்து ஒரு 100 இல்லை 200 அப்ராக்சிமேட்லி இதில் டேர்ம்ஸ் சுற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன ஆகும்னா சப்ளை கொடுக்கும்போது மட்டும் மேக்னெட் ஆகும். இது கார்னரை வந்து நல்லா சுரண்டிடணும். அதேமாரி அப்போ தான் வந்து இது என்ன ஆகும்னா சால்டிங் ஆகும். இதில் மேலே கோட்டேட் இருக்கும். இதை வந்து சுரண்டிடணும் 2 சைடும். இந்த இதில் வந்து சுரண்டினா தான் இதில் லேசாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது ஒயிட்டாக இருக்கும், இது வந்து மேலே ப்ரௌனாக இருக்கும். இது மேலே கோட்டேட் இருக்கும். இது சுரண்டிடணும். இதை நம்ம 2 டேர்ம்ஸ் எடுத்துருக்கோம். 2 இது நம்ம செட் பண்ண போகிறோம். எப்படின்றத பார்த்துருவோம். இதை இங்கே செட் பண்ணிவிட்டு இதை நேராக இதை பேட்டரியில் வச்சு செட் பண்ண வேண்டியதான். லெட்டு சால்ட்ரிங் பேஸ்ட் வேணும். அதை நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணி எலக்ட்ரோமேக்னட்டிசம் எப்படின்றத பிரின்சிபலை பார்ப்போம். இதுக்கு தேவையான ஒயர்லாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இது வந்து மேலே கோட்டையட் இருக்கும். அந்த கோட்டையோட லேசாக வந்து என்ன பண்ணணும்னா சுரண்டிக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக சால்ட்ரிங் ஆகும். இதை லேசாக சுரண்டிட்டோம்னா இதில் சால்ட்ரிங் ஆகும். இப்போ சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து இதுலேருந்து ஒரு எட்டு வந்து இதில் சால்ட்ரிங் பண்ணணும். அதுலேருந்து அடுத்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதில் சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ இதில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இந்த இதை பண்ணியாச்சு. அடுத்து 2 கால் இருக்கு இல்லையா, இதில் 2 இருக்கும். அதில் ஒன்றில் வந்து பக்கத்தில் உள்ளதில் அடுத்தது சால்ட்ரிங் பண்ணணும். அதில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து அடுத்த எண்டு. இது அதுலேருந்து எடுத்து வந்து டைரெக்டாக கொண்டு வந்து மைனஸில் கொடுத்துட போகிறோம். இதை கொண்டு வந்து ப்ளஸில் கொடுக்க போகிறோம். எப்படின்றத பார்ப்போம். இதை வந்து லேசாக சால்ட்ரிங் பண்ணிடணும். இது ஒயரையும் அப்போ தான் வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். இதையும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் எப்படி பண்ணிருக்கோம்னா இதில் வந்து ரெண்டு பின்னு உள்ளது இருக்கும். இதில் இங்கே ஒன்று இருக்கும். அதேமாரி இங்கேயும் 2 இருக்கும், 4 இருக்கும். அதில் இதுலேருந்து கொடுத்து இதுலேருந்து எடுத்துக்கணும். இதில் கொடுக்கக்கூடாது, டம்மியாக விட்டுடணும் அந்த சுவிட்சில். இப்போ இதை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ்ஸோட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அதை அதேமாரி இந்த ஒயரில் கொடுத்ததை நம்ம இதுலேருந்து வந்தது வந்து இதை மைனஸோட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் டைரெக்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து சுவிட்ச் வழியாக போகும். இப்போ இது 2யும் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கணும். சால்ட்ரிங் பேஸ்ட் வச்சா தான் வந்து அதில் இருக்க ஆசிட் இது இருக்கும், அதில் அழுக்கெல்லாம் எடுத்துரும். ரெண்டையும் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம இப்போ ஒயர் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி ஒட்டிடலாம். இதில் இப்போ ஒட்டிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். அதில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம்னா பேட்ரி போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு இதில் வந்து ஒட்டியாச்சு. இந்த நெயில் ஆணியில் இருக்க காயில் வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்தது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக மைனஸ் கொண்டு வந்து மைனஸ் இதில் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து ப்ளஸ் ஒயர் அரேஞ்ச்மெண்ட்டாக கொண்டு வந்து சுவிட்சு கொடுத்து சுவிட்சிலேருந்து கொண்டு வந்து பேட்டரியில் இன்னொரு ஒயரோட கனெக்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக ஒட்டியாச்சு.
எழுதிட்டோம். எலக்ட்ரோமேக்னட்டிசம் தலைப்பு. அது காயில் ஆஃப் த ஒயர்ன்றது இந்த காயில் ஆஃப் த நெயில்ன்றது இந்த ஆணி இதில் இருக்கிறது. இது சுவிட்சஸ்ஸு, இது பேட்ரி. இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இது ஒரு மெட்டலு. இதை அப்சர்வ் பண்ண பாருங்கள். இப்போ இதில் லேசாக டிஸ்டன்ஸ் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் கீப் அப் ஆகும். இது அப்சர்வ் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் கீப் அப் ஆகும். இதில் போய் அப்சர்வ் ஆகும். ஸ்மால் ஷார்ட்டட் டிஸ்டன்ஸ் தான் கீப் அப் ஆகும், போய் மேக்னெட் ஆகிறது. டிஸ்டன்ஸ் இது டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் ஆகும்போது மேக்னெட் ஆகும். லோ டிஸ்டன்ஸு சப்ளை கொடுக்கும்போது மட்டும் இதில் வந்து என்னென்னா இந்த சுவிட்சிலேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் இது மேக்னெட் ஆகும். இது சுவிட்சு ப்ரெஸ் டு மேக்னெட். ஏன்னா கண்டினியூஸாக சப்ளை போயிட்டு இருந்தால் காயில் டேமேஜ் ஆகிடும். அதனால் ப்ரெஸ் டு மேக்னெட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். அதனால் காயில் சப்ளை போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆகி அது மேக்னெட் ஆகுது. அதுதான் இதனுடைய பிரின்சிபல். இது நம்ம சேனலை பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.